இந்த பையன் எதை பார்த்து இப்படி பயப்படுறான்னு தெரியுமா? காத்து, வெறும் காற்றை பார்த்து தான் அந்த பையன் இந்த அளவுக்கு பயப்படுறான். அந்த பையன் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவான். அதுக்காக தான் அவனை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா கண் கலங்கி இருக்கிறாரு. அதோட இவரை பாருங்க, இவரால் தண்ணியை கூட முழுங்க முடியல. தண்ணியை பார்த்து பயப்படுறாரு. இந்த குழந்தைய பாருங்க, தண்ணியை கிட்ட கொண்டு போன உடனேயே வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்குது. அந்த குழந்தை ரொம்பவே கோவமா அந்த தண்ணி பாட்டிலை பிடுங்கி வீச பார்க்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாய்கள் தான். ஏன்னா அதுக்கு பேர் தான் ரேபிஸ்னு சொல்லுவாங்க. நாய்க்கடியால் வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ரேபிஸ் தான். ரேபிஸ் லைசா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸுடைய ஒரு பகுதின்னு சொல்லலாம். இதில் இந்த லைசா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே பெரி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ரேபிஸ் உங்களை அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொன்னா நீங்களும் நாய் போல வெறி பிடிச்ச மாதிரி நடந்துப்பீங்க. அதனால தான் முன்னாடி எல்லாமே நாய் கடிச்சா நாயாவே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட நாய் கடிச்ச உடனே அந்த நாய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? 16 நாளைக்கு அந்த நாய் சாகாம பாத்துக்கணுமே. ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா காலை தூக்கி 16 நாளைக்கு நாய் சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைக்கிறேன். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ரேபிஸ் இருக்கக்கூடிய நாய்கள் கிடைச்சாதான் நமக்கு ரேபிஸ் வரும். அந்த ரேபிஸ் இருக்கக்கூடிய நாய்களுமே கொஞ்ச நாள்ல இறந்து போயிருமில்ல. அது இறந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கும் ரேபிஸ் இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த ரேபிஸ் என்ன அவ்வளோ கொடிய நோயான்னு கேட்டிங்கன்னா உண்மையில அவ்வளோ கொடிய நோய் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி காட்டின வீடியோஸ், அந்த வீடியோஸில் இருந்த யாருமே இப்போ உயிரோட இல்லை. ஏன்னா 100% டெத் ரேட் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான் ரேபிஸ். அதாவது ரேபிஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சுடுகாட்டுக்கு சொல்லிட வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது, உங்களால் பிழைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடிய நோய் தான் ரேபிஸ். இந்த ரேபிஸை மனிதனுக்கு கேரி பண்ணக்கூடிய மிக முக்கியமான விலங்கு அப்படின்னு சொன்னால் நாயின்னு சொல்லலாம். வவ்வால், சிங்கம் போன்ற எக்கச்சக்கமான விலங்குகளுக்கு ரேபிஸ் வரும். ஆனால் ரேபிஸால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு விலங்குன்னா அது நாய் தான். அந்த நாயால் தான் அதிகமாக மனிதர்களுக்கு ரேபிஸ் தொற்றானது ஏற்படுது. இந்த ரேபிஸ் வந்துட்டாலே வெறி பிடிச்ச மாதிரி முதல்ல நடந்துப்பாங்க. அதோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணியை பார்த்து பயப்படுவாங்க, காற்றை பார்த்து பயப்படுவாங்க. காற்றை பார்த்து பயப்படுறதுக்கு ஏரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பக்கத்தில் நீங்கள் போய் காற்று வீசினாலோ ஃபேன் இவங்க மேலே சுற்றினாலோ இவங்களுக்கு பயமானது ஏற்படும். அதோட ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா தண்ணியை கூட இவங்களால விழுங்க முடியாது. தண்ணியை குடிச்சா அப்படியே துப்பிடுவாங்க, இல்லை தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே ரேபிஸால ஏற்படும். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 59,000 70,000 பேர் உலகம் முழுக்க இந்த ரேபிஸால செத்துட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 36%, அதாவது 24,000 25,000 பேர் இந்தியாவில் தான் ரேபிஸால பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. இந்த எண்ணிக்கையும் சரியானு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நீ என்ன பேசும்போது ஒரு தந்தை என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டே பண்ணல, வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டோம், அடுத்த நாளே இறந்து போயிட்டான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அட்மிட்டே பண்ணல. அட்மிட் பண்ணப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை தான் இந்த 70,000. இந்தியாவில் 25,000 பேர். அட்மிட் பண்ணப்படாமல் நாய்க்கடியால் ரேபிஸ் வந்து இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கணக்கு உண்மையிலே தெரியல.